இமயமலையில் ஒரு அற்புதமான ட்ரெக்கிங். தாமரைக்குண் என்கின்ற ஒரு தெய்வீக குளத்தை நோக்கி ஒரு பயணம். வாருங்கள், என்னுடன் நீங்களும் பயணிக்கலாம். இயற்கையுடன் சேர்ந்த பல்வேறு விதமான தன்னம்பிக்கை ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்கின்றேன். கரடுமுரடான பாதைகளில் நடக்க நடக்க நம் வாழ்க்கை மேம்படும் என்பது முக்கியமான உண்மையே. இந்த ட்ரக்கிங் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷனை தான் தந்துச்சு. ட்ரக்கிங்னு ஆசையாக தொடங்கினாலும் நிறையா சவால்களாக தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து ட்ரக்கிங்கோட முக்கியமே ஒரு குளம்தான். அந்த குளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ட்ரக்கிங் சார்ந்த விஷயத்தில் எப்போதுமே ஒரு மோட்டிவேஷன் வேர்டு சொல்லுவாங்க. எவ்வளவு உயரம் நம்ம மேலே ஏறுறோமோ அவ்வளவு அழகான காட்சிகள் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த ட்ரக்கிங்கோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்புமே அழகு மிக பெரும் அழகாகவே இருக்குது. ஸோ இந்த மலையை பொறுத்தளவுக்கு 3 கிலோமீட்டருமே கண்ணால் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்குது. வீச வச்ச மான், இதுதான் உத்தரகண்ட் மாநிலத்தோட ஸ்டேட் அனிமல், மஸ்க் டீர் அப்படின்னு சொல்கிறாங்க. பயணங்கள் என்றுமே ஆனந்தப்படுத்தும். அதுவும் இந்த நடந்து போகிற பயணங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். நான் இப்போ நடந்து போகிற மலைக்கு ஆப்போசிட்டில் இமயமலையோட பனி மலை கண்ணால் காமிக்கிறேன் பாருங்கள். ட்ரெக்கிங் போகிற ஏரியாவில் இருந்து தெரியக்கூடிய பனிமலை சிகரங்கள், இது பஞ்சோலி பனிமலை சிகரங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டு முழுவதுமே இதன் மீது பனிமலை இருக்கும். மெயினாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி முழுமையான பனிமலையாகவே மாறிவிடும். இந்த குளத்தை பார்க்கறதுக்காகத்தான் 3 கிலோமீட்டர் மலையில் பொறுமையாக நிதானமாக இமயமலை சிகரத்தையே பார்த்துட்டு வந்திருக்கோம். வாங்க நாமளும் பக்கமாக போகலாம். இந்த குளத்தை பார்க்குறக்காகத்தான் இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். சூப்பரான ஒரு ட்ரெக்கிங்காக இருந்துச்சு. ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் நல்லா மெடிடேஷன் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. ஃபைனலி சிறப்பாக இந்த ஒரு ட்ரெக்கிங்கை முடித்து விட்டோம்.